கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வயசு 25 இருந்துச்சுன்னா இன்ட்டு 2 போட்டுக்கோங்க, அதாவது 50% கோல்ட்லேயும் 50% சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் சப்போஸ் உங்களுக்கு வயசு 30 இருந்துச்சுன்னா இன்ட்டு 2 போட்டுக்கோங்க, அதாவது 60% கோல்டுலேயும் 40% சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் ஏன் வயசாக உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வயசாக வந்து ரிஸ்க்கு தேவையில்லை. அதனால தான் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ சில்வரில் ரிஸ்க் அதிகமானு கேட்டால் ஆமாம், சில்வரில் ரிஸ்க்கு ரொம்பவே அதிகம். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சுவேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது சில்வருக்கு அப்படி கிடையாது. ஃப்ளெக்சுவேஷன் மேலே கீழேன்னு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகும். அதனால் நம்ம எப்பயுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப். இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கு வயசு 25 இருந்துச்சுன்னா நீங்கள் 50-50 இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த டைமில் சில்வரை பை பண்ணணும், எந்த டைமில் கோல்டை பை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி கரெக்டான டயத்தில் கரெக்டான அமௌண்ட்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் வெல்த்தை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க.